எமது இந்த செயலமறு தொடரிலே இன்றைய தினம் நாங்கள் கடந்த வகுப்பிலே 2 வகையான கடிதங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் ஒன்று அலுவலக முறையிலான கடிதம் எழுதுவது என்பது, அத்தோடு அலுவலக முறைமையிலே இன்னும் ஒரு பகுதி வினாக்கள் வரும். படிவங்களோடு தொடர்புடைய பகுதி. உரிச்சு கொடுக்கணுமா? அதை உரிச்சு தலையில ஊத்து. சரி, ரைட், ஓகே. படிவங்கள் என்ற பகுதி அலுவலக முறைமையில வர முக்கியமான பகுதி. சில பொழுது பழைய வினாப்பத்திரங்கள்ல சாதாரண படிவம் ஒன்றை தயாரிக்கிற முறைகள் என்பன சம்பந்தமாகவும் வினாக்கள் வந்திருக்குது. ஹலோ, ரைட். எனவே அந்த வகையில அலுவலகங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற படிவங்களை கையாள்வதன் முக்கியத்துவமும் இந்த பகுதியோடு தொடர்பானது. சில பொழுது வினாபத்திரங்கள்ல கொஞ்சம் இருங்க, கோலம். ஹலோ, ஓ ஓ ஓ ஓ கரண்ட் பே ஓ ஓ ஓ ம் ஹரி ஹரி दाब दाब हरी हरी ओके हरी 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 अवलन्ने बालम ओके हरी हरी ओके 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 हरी 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 ரைட், ஓகே. அலுவலகங்கள்ல படிவங்கள் பயன்படுத்தப்படுகிறது. சில பொழுது இந்த படிவங்கள் தான் அலுவலக முறைமையில கடிதங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த படிவங்கள். ரைட். எனவே அலுவலகங்கள்ல ஏன் இந்த படிவங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அவசர தேவைகளின் போது நாங்கள் எவ்வாறான படிவங்களை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு ஒரு படிவத்தினை நாங்கள் உருவாக்க வேண்டும். சில பொழுது பரீட்சையில அவ்வாறாக ஒரு மாதிரி படிவம் ஒன்றினை தயாரித்து காட்டுக என்றவாறு வினாக்கள் வரலாம். ஓகே, ரைட். எனவே இந்த படிவங்களோடு தொடர்புடைய மிக முக்கியமான சில பகுதிகளைத்தான் இன்றைய தினம் இந்த தொடர்ல நாங்கள் படிக்கிறோம். ரைட். அன்றாடம் நாங்கள் அலுவலகங்கள்ல என்னென்ன படிவங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக? லீவு நோட். லீவு லீவு ஒரு வகையான படிவம். லீவு ஒரு படிவம். வேறு? கிளைம் படிவம், கிளைம்பம். கிளைம் படிவம். ரைட். வேறு? வேறு? ஓடி. தஸ்லே. வேறு? ஓடி சார். G35. G35 ஒரு படிவம். ரைட். வேறு? மனு. வேறு? மனு ஃபார்ம். மனு ஃபார்ம். ரைட். சரிவாறு பல்வேறு படிவங்கள் அலுவலகங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. ஏன் ஏன் இவ்வாறு படிவம் பயன்படுத்தப்படுறது? ஒரு ஆதாரபூர்வமா செயற்படுத்துறதுக்கு. ஆதாரபூர்வமாக செயற்படுத்துவதற்கு. ஓகே, தகவல்களை நாங்கள் அதில் எழுதி பெற்ற ஆதாரமாக இருக்கும். வேறு? ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய தரவுகள் சார்.
ஓ ஓ நிறுவனத்துக்கு தேவையான தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் படிவங்களை பயன்படுத்துவோம். ரைட். வேறு? அதெல்லாம் உத்தியோகபூர்வமா ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கணும் சார். ஓகே. அடுத்தது அது உத்தியோகபூர்வமானதாக ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட படிவங்கள் இருக்க வேண்டும். வேறு ஏன் நாங்கள் இந்த படிவத்தை பயன்படுத்துகின்றோம்? சில போது படிவங்களின் ஊடாக நாங்கள் எங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ அந்த ஃபைல் தகவல்களை சிஸ்டம் நாங்க வாடிக்கையாளர்களிடமிருந்து அல்லது பொதுமகனிடமிருந்து தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த படிவங்களை பயன்படுத்த வேண்டும். ரைட். இப்ப வங்கிகள்ல எல்லா அலுவலகங்கள்லையும் இந்த இந்த படிவங்களுடைய பயன்பாடு நாங்கள் பார்க்கின்றோம். படிவங்களுடைய பயன்பாடு எல்லா விதமான அலுவலகங்கள்லையும் நாங்கள் காண்கின்றோம். படிவங்களுடைய பயன்பாடு. ரைட். நீங்கள் அந்த விளையாட்டு கணிதம் ஒன்று நான் பயிற்சியில் செய்ய சொன்னால் அதை இறுதியாக பார்ப்போம். இந்த ஒரு கன்செப்ட் ஒன்று பார்த்துட்டு. ரைட். ஓகே. எனவே அந்த நாங்க வங்கியில இருந்து நாங்கள் எமது சேமிப்பு கணக்கில் இருந்து பணத்தினை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வங்கியிலே என்னது பயன்படுத்துவார்கள்? பணம் மீள பெறுவது பணம் மீள காசோலை பெறுவதற்கான ஒரு ஸ்லிப் படிவம் பயன்படுத்தப்படும். சரி, அவ்வாறு படிவம் இல்லை என்றிருந்தால் நாங்கள் எவ்வாறு பணத்தை மீள பெறுவது? நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுக்க வேண்டும். வங்கி புத்தகம் இல்ல, அவ்வாறு படிவமாக அது ஐடென்டி இல்லாமல் இருந்தால் எங்களுடைய தகவல்களை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதற்காக நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்றினூடாக கடிதம் ஒன்றுல நான் என்னுடைய பெயர் இது, எனக்கு என்னுடைய வங்கி கணக்கிலிருந்து இவ்வளவு ரூபாவினை இன்றைய தினம் பெற்று தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் என்று எல்லா விவரங்களையும் நாங்கள் எழுத வேண்டும். எனவே அவ்வாறு வங்கியில அப்படி நடைமுறையில இருக்கா சார்? இல்ல, நான் நினைக்கிறேன் படிவம் இல்லாவிட்டால் இல்ல பெருந்தொகையான பணம் எடுக்கல அப்படி ஒரு நடைமுறை இருக்குல்ல சார்? ஓமோம். நான் ஏன் சொல்லுறேன்டா, படிவம் ஒன்று அறிமுகப்படுத்தி இருப்பதினால நாங்கள் பல்வேறு வாடிக்கையாளர்கள் அவ்வாறு கடிதங்களாக ஆவணங்களாக கொண்டு வர வேண்டியது எல்லா விடயங்களையும் எங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட். இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இவைகளுக்குத்தான் இந்த படிவங்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே எல்லா நிறுவனங்களும் தனது ஆவண பயன்பாட்டுக்கு படிவங்களை பயன்படுத்தப்படுகின்றன. ரைட். வங்கியாக இருந்தாலும் சரி, நாங்கள் பர்த் சர்டிபிகேட் ஒன்று மீண்டும் எடுக்கணுமாக இருந்தாலும் அங்கும் காணப்படுவது படிவம். எனவே எல்லா சந்தர்ப்பங்களையும் படிவம். எனவே இந்த ஆவணங்களை எதிர்கால தேவைக்காக பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு நிறுவனத்தினுடைய பொறுப்பு. இதனால் படிவங்களை தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் சேகரித்துக் கொள்வதற்கும் முகாமைத்துவத்துல இந்த படிவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரைட். நீர் சில பொழுது கேட்கலாம், நீர் ஒரு விவசாய திணைக்களத்தின் ஒரு முகாமைத்துவ உதவியாளராக செயற்படுகின்ற நீங்கள் உமது பிரதேசத்திலே விவசாய நடவடிக்கைகளில் இவ்வருட விளைச்சல்கள் எவ்வாறு இருந்தது என்பதனை அறிந்து கொள்வதற்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய படிவம் ஒன்றினை தயார்படுத்தி காட்டுக என்று வரலாம் பரீட்சையில. சரி. எனவே அவ்வாறு இந்த படிவங்கள் தகவல்களை சேகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கிய